இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பப்பாளி காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பப்பாளி மரத்தில் எவ்வளோ பப்பாளி காய் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பப்பாளி காயில் ஒரு காயை பறித்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ரீன் பப்பாயா வந்துட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ க்ரீன் பப்பாயா வந்துட்டு வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் பெயின் ப்ராப்ளம் எது வந்தாலும் சரி பண்ணும். அது வந்துட்டு நம்ம காயை எடுத்துக்க முடியாது, ரெசிபியாக செஞ்சு சாப்பிடலாம். ஒரு காயை எடுத்து பறித்து வச்சுக்கலாம். தோல் சீவிட்டு காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். க்ரீன் பப்பாயா கட் பண்ணி வச்சு பார்த்திங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு சட்டுன்னு செஞ்சு முடிக்கலாம். க்ரீன் பப்பாயா வந்துட்டு நைட்டே மரத்துலேருந்து பறித்து வச்சுடுங்க. காலையில் சமைக்கிற மாதிரி பாருங்கள், அதுலேருந்து பால் வரும். காலையில் சமைக்கும் போது அந்த பால் இருக்காது. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தண்ணி கொஞ்சம் போதுமானது, ஒரு டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு தம் போட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறம் உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா வறுந்த உடனே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 குண்டு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் எடுத்து வச்சு பார்த்திங்களா, அந்த காயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பப்பாயா, க்ரீன் பப்பாயா கூட்டு ரெடி. செமையாக இருக்குங்க. தாராளமாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ வாட்சிங்.